ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு குட்டீஸுகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ஐட்டம் செய்ய போகிறோம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்த்துக்குவோம். இது குட்டீஸுகளுக்கும் மட்டும் இல்லை, நம்ம பெரியவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம கடைகளெல்லாம் போய் எவ்வளோ பர்ஃபெக்டாக வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்து வர போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சைஸுக்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி அதோடய தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபிங்கர் டைப்லேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதிலே நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இதையே க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சிடலாம். அது பண்ண அங்கே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு மெஷர்மெண்ட்டு கப் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டு கப்புக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மசாலாவெல்லாம் இதுக்கு சேர்த்து போகிறோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா. உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்திக்கலாம். அதுவும் இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், பெப்பர் க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திருக்கோம். ரெண்டும் சேர்ந்து அரைச்சி விழுது தான். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திட்டோம். நீங்கள் மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் இல்லைன்னா விஸ்கு வச்சு இது எல்லாம் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு கட்டி பதத்துக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது பாட்டுன்னு இப்போ ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்குல அதிகமாக நமக்கு தண்ணி இருக்கும், அது நமக்கு வேண்டாம். ஏன்னா உருளைக்கிழங்கு அப்படியே அந்த தண்ணியோடவே நம்ம மாவில் டிப் பண்ணும்போது அதில் இருக்கிற தண்ணி கூட மாவில் கலந்துக்கும். அதனால் நல்லா அதோட தண்ணியெல்லாம் நம்ம அழுத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு தட்டு எடுத்திருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதையே ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா நிரப்பி விட்டுடலாம். நிரப்பி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்கும், அதையே எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு சால்ட்டு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மாவில் சால்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு மாவில் கரெக்டாக இருக்குது, அதனால நான் சால்ட் அதில் சேர்த்தில. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாவில் போட்டு இப்போ அழுங்காமல் உருளைக்கிழங்கெல்லாம் உடையாமல் கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு அந்த மாவில் டிப் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி இருக்கணும். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த சைடில் இருந்தெல்லாம் இப்போ ஒழுகி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். ஆனால் மாவு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது அதிலிருந்து நாம் ஒவ்வொன்றா எடுத்து அந்த மைதா மாவு மிக்ஸி இருக்கும் இல்லையா, அதில் நாம் ஒவ்வொன்றா போட்டு விட்டுடலாம். இந்த டைமில் நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயில் ஆயில் சூடாகிறதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் போட்டு விட்டுருங்க. இப்போது இந்த உருளைக்கிழங்கு மேலே கொஞ்சம் இந்த மைதா மாவையெல்லாம் நம்ம இப்படி தூவி விட்டுடலாம். ஃபுல்லாக 4 பக்கம் நல்லா கவர் ஆகிற மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இது நம்ம மாவு பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுக்கும்போது கீழே விழுகிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். கொஞ்சம் அழுக்கும் தொங்கலுமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை அப்படியே வேறு பவுலுக்கு நீங்கள் மாற்ற வேண்டாம். இது இப்படியே டைரெக்டாக நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இப்போது நம்ம இதிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஆயில் நல்லா சூடாகி வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமுக்கு போட்டுக்கோங்க. இப்போது ஒவ்வொன்றா நம்ம எடுத்து போட்டுடலாம். நீங்கள் எவ்வளோ கடாய் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் எவ்வளோ பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது அதிக நேரம் நமக்கு எடுக்காது. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே இது டக்குன்னு ஃப்ரை ஆகி வரும். நம்ம இந்த சைட்லேருந்து போட்டு வர்றதுக்குள்ளே பாருங்கள், அந்த சைடில் போட்டு வரக்குள்ளே இது மேலால் பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக மேலால் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் தான். ஒன்று லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதையே நம்ம வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும். அந்த டைமில் நீங்கள் வேறு பவுலுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ மற்றபடி எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் விசிட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸு, அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் எல்லாம் இருக்குது. அது கொஞ்சம் ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் க்ரியேட்டிவாகவும் இருக்கும். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த ஸ்நாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
சம்மர் வெக்கேஷன் டைமில் டெய்லி குட்டீஸுகளுக்கு வெரைட்டியாக ஸ்நாக் ஐட்டம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஃபீட்பேக் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், 3 உருளைக்கிழங்கு வச்சு நமக்கு தட்டு நிறைய ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது. நம்ம இந்த KFC சிக்கன் எல்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்குவோம் இல்லையா, அதே ஷேப்பு தான் பாருங்கள். அதனால தான் அந்த மாவோட கன்சிஸ்டன்சி அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம அந்த சிக்கன் KFC சிக்கன் எல்லாம் சாப்பிடும்போது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும், அதே மாதிரி இது கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த கிறிஸ்பியாக இருக்கிறது ரொம்ப நேரத்துக்கு அது அப்படியே தான் இருக்கும். இது உங்களுக்கு விருப்பப்பட்ட சட்னி கூடவோ சோஸு கூடவோ எது கூட வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் இதை செஞ்சு வச்சு ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்குள்ளே தட்டு காலி ஆகிடும். அதுக்கு நான் 100% கேரண்டி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பேசிகிட்டே இது வாயிலுக்குள்ளே போகிறதே உங்களுக்கு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு லைக்கு ஷேர் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். நாளைக்கு இன்னொரு ரெசிபி மேட் வரேன். டாடா பாய்.